வணக்கம் நேயர்களே. அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்டர் புக் இந்த கம்பெனிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஆர்டர் புக்ல வந்து கேபிட்டல் குட்ஸ் கம்பெனிக்கு ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து ஆர்டர் புக் சைஸ் வைசஸ் ஆனுவல் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அதாவது புக் டு பில் ரேஷியோ. இது வந்து இந்த ரேஷியோ வந்து 2 times இருக்கணுங்க. அப்பதான் ஒரு ஸ்ட்ராங் ரெவென்யூ விசிபிலிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் 2 to 3 years எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் டைவர்சிஃபிகேஷன், ஆர்டர் ஃப்ரம் மல்டிபிள் செக்டார்ஸ் லைக் பவர், ரயில்வே, ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ். இது வந்து டிபெண்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் இண்டஸ்ட்ரியை வந்து ரெடியூஸ் பண்ணும். மூன்றாவது குவாலிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ். கவர்மெண்ட் பிஎஸ்யூ ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரலா லோ ரிஸ்க் பட் லோவர் மார்ஜின். பிரைவேட் செக்டார்ல ஹை ரிஸ்க் பட் பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லலாம். இதை எவாலுவேட்டிங் த எக்ஸிகியூஷன் சைக்கிள் பார்த்தோம்னாக்க இதுல வந்து ப்ராஜெக்ட் டியூரேஷன், லாங் சைக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பவர் பிளான்ட்லாம் ஒரு கேபிட்டல் லாங்கர் அண்ட் மே டிலே இன் ரெவென்யூ. ஷார்ட் சைக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் லைக் எக்யூப்மெண்ட் டெவலப் பண்றது, சப்ளை பண்றது, இது வந்து ஃபாஸ்டர் அண்ட் இம்ப்ரூவிங் கேஷ் டர்ன் ஓவர் இருக்கும். எக்ஸிகியூஷன் பேஸ்ல பார்க்கும்பொழுது ஒரு ஆர்டர் கன்வெர்ட் பண்ணி ஆர்டர் புக் இன்டு ரெவென்யூ டைம் டெமான்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஸ்லிப்பேஜ்ங்கிறது frequent delay or cancellation of erode margins. இது வந்து இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸை குறைக்கக்கூடும். அடுத்தது ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்னு பார்த்தோம்னா ஆர்டர் இன்ஃப்ளோ வைசஸ் ரெவென்யூ growth. ஸோ ரைசிங் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து அது வந்து டிரான்ஸ்லேட் இன்டு அவங்களுடைய ஒரு ரெவென்யூ growth ஓவர் டைம் ஒரு பர்சிஸ்டன்ட் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா இந்த சேலஞ்சஸ் இந்த எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடும். அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ், ஸோ ஹை ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ், இது வந்து கேஷை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடும். அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் வந்து கம்பெனியுடைய ரெவென்யூ அப்ஃப்ரண்ட்ல வந்து அட்வான்ஸ் வாங்கும் பொழுது ஓரளவுக்கு ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ரிஸ்க்னு பார்த்தோம்னா எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி அண்ட் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். காஸ்ட் எஸ்கலேஷன், இது வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி டிபெண்டன்சி அண்ட் சப் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் இம்போர்ட்டட் காம்பனன்ட்ஸ், இதுவும் முக்கியம். ஜியோ பொலிட்டிக்கல் ஆர் ரெகுலர் ரிஸ்க், அதையும் பார்க்க வேண்டும். ஸோ கேபிட்டல் குட் கம்பெனிஸை பொறுத்தவரையிலையும் ஆர்டர் புட் சிக்னல் வந்து ஒரு growth பொட்டன்ஷியலை கொடுக்கும். எக்ஸிகியூஷன் சைக்கிள் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் யுவர் கேஷ் ஃப்ளோ ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் கொடுக்கும். அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் டுகெதரா பார்த்து அசஸ் த பிசினஸ் சஸ்டைனபிலிட்டி பார்த்து பண்ணும்பொழுது ஒரு ரொபஸ்ட் டைவர்சிஃபைடு ஆர்டர் புக், இது வந்து ஒரு டைம்லி எக்ஸிகியூஷன், ஒரு டிசிப்ளின்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல அந்த கம்பெனி வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.